தங்கத்திலேயே மாளிகை செஞ்சு வச்சிருந்தாலும் கடவுள் அங்கே இருப்பாரான்னு கேட்டால் சந்தேகம்தான். கடவுள்ன்றது இடத்தோட மதிப்பை வச்சு இருக்கிறது இல்லை, இடத்தோட தூய்மையை வச்சு தான் கடவுள் இருப்பார். கடவுள் தூண்லேயே இருப்பார், துரும்புலேயும் இருப்பார். அதனால் இது கடவுள் நல்ல மனசை தான் பார்க்குறாரு. அது மாதிரி அன்பு இருக்க இடத்துல நிச்சயமாக கடவுள் இருப்பார். நம்ம முருகரும் அப்படி தான். யார்கிட்ட என்ன தகுதி இருக்குது, யார்கிட்ட என்ன திறமை இருக்குன்னே தெரியாது. ஒரு படிக்காதவங்க கிட்ட கூட ஒரு அறிவுத்திறன் இருக்கும். நல்லா படித்தவங்க கூட முட்டாளாக தான் இருக்காங்க. ஆனால் எதுவுமே படிக்கலை, உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கிட்ட கூட ஒரு திறமை இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சவர் தான் நம்ம முருகர். நிறைய பேர் நம்மளை திட்டிருக்கலாம், உதாசீனப்படுத்திருக்கலாம். நீ எல்லாம் ஒரு ஆளா, உனக்கெல்லாம் என்ன தெரியும், நீ எல்லாம் படிக்கலை, நீ எல்லாம் பார்க்கவே நல்லா இல்லைன்னு கூட நிறைய பேர் நம்மளை திட்டிருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் நமக்குள்ளே இருக்க திறமை தெரியாது. ஆனால் நம்ம வணங்குற வேலவனுக்கு நிச்சயமாக அந்த திறமை தெரிஞ்சிருக்கும். நம்மளை பெற்றவங்களே கூட சில சமயம் நம்மளுடைய அருமை தெரியாமல் நம்மளை உதாசீனப்படுத்துறது உண்டு. ஏன் நமக்கு பிறந்த குழந்தைங்களும் நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க. கடவுள் மட்டுமே நம்ம எப்போவுமே உதாசீனப்படுத்தாமல் நமக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்பாரு. பூமிக்கு வந்தவங்க எல்லாம் ஒரு நாள் போக வேண்டியது தான். ஒருத்தருக்கு ஒரு நேரங்கள் குறிக்கப்பட்டு இருக்குது. போனவங்கெல்லாம் போயிட்டாங்க, இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ நாமும் இருக்கோன்னா வந்த வேலை நமக்கு இன்னும் முடியல. நம்ம அது எந்த வேலையாக இருக்கட்டும், அது நல்ல வேலையாக இருக்கணும்னா நம்ம வேலைவனை நம்ம வணங்கினாலே போதும். நம்ம செய்யக்கூடிய வேலை ரொம்ப நல்ல வேலையாக இருக்கும். நம்ம இறந்த பின்னும் நம்மளை பற்றி 4 பேர் நல்லவங்க நிச்சயமாக மனசார வாழ்த்துவாங்க. இப்படி ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, நமக்காக இதை செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு நிச்சயமாக வாழ்த்தக்கூடிய அளவுக்கு நம்ம இருப்போம். அந்த இடத்துல வேலவன் நம்மளை நிச்சயமாக வைப்பார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.